அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில 8வது மேற்கோள்கள்ல வந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது கேள்வி பாருங்க. "ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி" என்று கூறியவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றத நீங்க எடுத்து எழுதுங்க. அடுத்தது 2வது கேள்வி. "செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டும்" இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் என்னன்றத நீங்க எழுதுங்க. 3வது கேள்வி. "கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞ்ஞான ஒளியே பராபரமே" இந்த வரிகளை இயற்றியவர் யார்? 4வது கேள்வி. "நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் அறிவு, 2வது தெய்வம் 2வது தெய்வம் சுயமரியாதை. அதாவது முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை." இதுக்கு சொன்னவர் யாரு? 5வது கேள்வி. "பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை" என்று கூறியவர் யார்? தாய்மானவர், அறிஞர் அண்ணா, மூமேத்தா, பாரதியார். யார் எது ஆன்சர்ன்றத எடுத்து எழுதுங்க. 6வது கேள்வி. "இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குவதியோ, புறப்பட்டு புன்னகை நீ பூத்தெலோ ரெம்பாவாய்" இந்த வரிகளை இயற்றியவர் யார்? ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. புலவர்கள் பெயர் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து எழுதுங்க. அடுத்து 7வது கேள்வி. "கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல" என்று கூறியவர்? தாய்மானவர், அண்ணா, மூமேத்தா, பாரதியார். 8. "என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாதுரையும்" என கூறியவர் யார்? 9வது கேள்வி. "ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்" என்று பாடியவர் யார்? 10வது கேள்வி. "தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது" என்று கூறியவர் யார்? 11வது கேள்வி. "இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி, கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து" என்று பாடியவர் யார்? 12வது கேள்வி. "சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே" என்று பாடியவர் யார்? 13வது கேள்வி. "பதவி வரும்பொழுது பணிவு வரவேண்டும், துணிவு வரவேண்டும் தோழா" இந்த வரிகளை இயற்றியவர் யார்? 14. "நெல்லும் உப்பும் நேரே ஊரீர், கொல்லீரோவென சேரித்தோறும் நுவலும்" என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 15. "களம் தந்த பொற்பரிசம் களித்தூணியால் கரை சேர்க்குந்து" இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 16. "மீனோடு நெற்குவையி மிசையம்பியன் மனை மறுக்குந்து" என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 17. "போந்தை வேம்பே ஆரண வருவும், மாபெரும் தானையர் மறைந்த போவும்" இது என்ன நூல்? 18. "வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு" எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 19. "கலையுணர் கிழிந்த முழவுமொருள் பெரும்பலம்" எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 20. "காலம் கறந்த பயரெச்சம் வினைத்தொகை" எனும் அந்த வினைத்தொகை இது வந்து இடம்பெற்றுள்ள நூல் இது. "காலம் கறந்த பயரெச்சம் வினைத்தொகை" இடம்பெற்றுள்ள நூல் எது? 21வது கேள்வி. "மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம்" என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது எல்லாமே கொஞ்சம் பாடல் வரிகள் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்க இந்த வரிகள் எல்லாம் 1க்கு 2 முறை படிச்சீங்கன்னாவே அது என்ன நூல் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். "சங்கோடு தாரை தாளம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை" இடம்பெற்றுள்ள நூல் எது? 23. "புலனெழுதி யாழெழுதி என்பர்தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர்" இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 24. "சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்" என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 25. "தண்டு உடுக்கை தாளம் தக்கை சாரநடம் பயில்வார்" இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 26. "நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான்" எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 27. "கூம்போடு மீப்பாய் களையாது" என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 28. "கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும்" என்று கூறியவர் யார்? 29. "கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீற்று" என்ற வரிகளை இயற்றியவர் யார்? 30வது கேள்வி. "கல்வி கரையில கற்பவர் நாள் சில" இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. நிதிநெறி விளக்கம், மூதுரை, நாலடியார், திரிகடுகம். ஆன்சர் என்னன்னு எடுத்து எழுதலாங்க. 31வது கேள்வி. "கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம்" இவைகளை இயற்றியவர் யார்? இது சொன்னது யார் அப்படின்றத எடுத்து எழுதணும். 32. "நோய் நாடி நோய் முதல் நாடி" இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. 33. "உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம்" இது இட ஒற்றுமை நூல் இது. 34. "பேர்தற்கு
அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியேக மருந்து எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 35 நெற்றெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? 36 குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார்? 37 தொல்லை வினைதரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே இந்த வரிகளை இயற்றியவர் யார்? 38 எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. 39 நிலம் நீர் தீ விழி வசும்போடு நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 40 கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்புதி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 41 இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவல் சொல்லோடு தளால் வேண்டும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 42 இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவு இல் சொல்லோடு தளால் வேண்டும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 43 செந்தமிழை செங்கரும்பே செந்தமிழ் சீர்தூக்கும் நந்தா விளக்கணியே நாயகியே எனும் வரிகளை இயற்றியவர் யார்? இந்த 41 42 ஒரே கேள்விகளா இருக்கும். அது டைப்பிங்ல கொஞ்சம் ஒரே கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதனால நீங்க ஆன்சர் ஒரே கொஸ்டின்ஸ் தான். 43 செந்தமிழே செங்கருமே செந்தமிழில் நீர் சீர்தூக்கும் நந்தா விளக்கணியே நாயகியே இந்த வரிகளை இயற்றியவர். 44 சூழ்களின் இயங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே எனும் வரிகளை இயற்றியவர் யார்? 45 மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று கூறியவர் யார்? 45 ஆற்றுதல் என்பதுக்கு ஒன்று அளந்தாருக்கு உதவுதல் என்று பாடியவர் யார்? 47 வழிவர் சில கடல் பாய்வர் வெங்கரி எனும் வரிகளை இயற்றியவர் யார்? 48 அறிவு எனப்படுவது பேதையால் சொல் நோன்றல் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 49 மாபெரும் சபைதனிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடியவர் யார்? 50வது கேள்வி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று பாடியவர் யார்? இதில் ஆக்சுவலா பண்பு வரணும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று பாடியவர் யார்? ஸோ மொத்தம் 50 கேள்விகள் நம்ம இந்த மேற்கோள்களில் பார்த்துருக்குறோம். இந்த 50 கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் எடுத்து எழுதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை டெஸ்ட் எழுதுறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் தமிழில் வந்து முக்கியமான மேற்கோள்கள் என்னெல்லாம் இருக்கோ 8th அது எல்லாமே அதில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுகிறவங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரிவிஷனுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப குறுகிய காலம் குரூப் 4 இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை இன்னும் துரிதமாக்குங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வெற்றி உங்கள் கையில். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.